ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வாஸ் கிவன் பை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மட்டும் இல்லை, E=mc², அப்புறம் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசிக்ஸ் எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் யார்? ஐன்ஸ்டீன். இவர் எதுக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கினார்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், அதுக்காக இவர் நோபல் ப்ரைஸ் வாங்கினார். E=mc² ஈக்குவேஷனுக்காக இவர் வாங்கவில்லை. அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனுக்காக தான் இவர் வாங்கினார் நோபல் ப்ரைஸ். அதை பார்த்துங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, த ஃபஸ்ட் லைஃப் ஆன் திஸ் எர்த் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EAR. EAR வாட்டர்னு இருக்கா, அப்போ வாட்டர். நெக்ஸ்ட்டு, அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரோமீட்டர். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு, த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மேக்னிஃபைடு வியூ ஆஃப் வெரி ஸ்மால் ஆப்ஜெக்ட்னா மைக்ராஸ்கோப். அப்போ டெலஸ்கோப் எதுக்கு? இதுக்கு ஆன்சர் வந்து பி. அப்போ ஏங்கிற ஆன்சர்னு வரணும்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்கணும்? டிஸ்டன்ஸில் உள்ள ஆப்ஜெக்ட், இப்போ ஸ்டாரை பார்க்கணும், பிளானட்டை பார்க்கணும்னா டெலஸ்கோப். பெரிஸ்கோப்னா என்ன? இந்த சப்மரீன்லாம் இருக்குல்ல, நீர்மூழ்கி கப்பல், அதுக்கு உள்ளே இருந்து மேலே இருக்கிற ஏதாவது எதிரி நாட்டு கப்பல்லாம் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு பெரிஸ்கோப் யூஸ் ஆகும். லாக்டோமீட்டருங்கிறது மில்க் இது அளக்கிறதுக்கு. ரைட். The process of coating solid surface with a layer of metal by means of electrolysis is அப்படின்னாவே எலக்ட்ரிக் கரண்ட் மூலிமா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பேர் தான் பேர் எலக்ட்ரோலைசிஸ். அப்போ பெயிண்டிங், பிளேட்டிங், எலக்ட்ரோ பிளேட்டிங். ரைட். நெக்ஸ்ட்டு, எ பிளாட்டிங் பேப்பர் அப்சார்ப்ஸ் இங்க் டியூ டு அப்படின்னா கேப்லரி ஆக்ஷன். ஓகேங்களா, அந்த மாதிரி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு, மேலேருந்து when moving trains slow down quickly, a passenger tends to fall. இதுக்கு என்ன மீனிங்? ஃபார்வேர்டில் போயிட்டு இருந்த ட்ரெயின் வந்து அந்த ஃபார்வேர்ட் டைரக்ஷனை குறைக்குது, அதாவது ரிவர்ஸ் மாதிரி. அப்போ பேசஞ்சர் என்ன பண்ணுவாங்க? லாஸ் ஆஃப் இனர்சியா, ஃபார்வேர்டு. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து, ஃப்ரீயான் கேஸ் இஸ் யூஸ்டு இன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர். இதோ FRE அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து, வாட் கைண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் அப்சார்ப் ஹீட் அட் த மோஸ்ட் அப்படின்னா பிளாக். ஏன்னா எல்லா ஹீட்டையும் அப்சார்ப் பண்ணிடுச்சுன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, பிளாக்காக தான் இருக்கும். ஓகேங்களா, சரி. வாட் கைண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆல் ஹீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட்டுன்னு வரும். ரைட். இதுக்கு ஆப்ஷன் வந்து டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேக் பிளேஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன்னா கேப்லரி ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு, ஹூ டிஸ்கவர்டு ஆக்சிஜன்? பிரிஸ்ட்லி. ஓகே. The law of heredity is associated with the memory part. Mendel. ஓகேங்களா. Who discovered penicillin? Alexander Fleming. ரைட். அடுத்து, ஏர் கண்டிஷன் கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆல் த above. ஓகேங்களா. நெக்ஸ்ட், the main responsibility for environmental pollution lies with man தான். அவன் தான் கார்பன் மோனாக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன் எல்லாமே, சல்ஃபர் டை ஆக்சைடு எல்லாமே அவன் தான் அவனுடைய சுயநலத்துக்காக விட்டுட்ருக்கோம் நம்ம. ஓகேங்களா. அப்போ மேன். நியூட்டன் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட SI யூனிட் என்ன? நியூட்டன். அப்போ ஆக்சலரேஷனாக இருந்தால் இங்கே என்ன வந்திருக்கணும்? ms⁻². வெலாசிட்டி ஸ்பீடாக இருந்தால் இங்கே என்ன வந்திருக்கணும்? ms⁻⁻1. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? நியூட்டன். அப்போ நியூட்டனோட SI யூனிட் என்ன? ஃபோர்ஸ். ஓகேங்களா. ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி? மாஸை வச்சு எதையாவது டெரைவ் பண்ணி தான் மாஸ் வருதா? கிடையாது. லென்த்து ஏதாவது டெரைவ் பண்ணி தான் வருதா? கிடையாது. டைம் அப்படி தான். அப்போ இதெல்லாம் ஃபண்டமெண்டல், மாஸு, லென்த்து, டைம். ஆனால் சார்ஜ் பாருங்கள், சார்ஜுக்கு என்ன லெட்டர்? கியூவா? கியூக்கு என்ன ஃபார்முலா? IT. அப்போ கரண்ட்டையும் டயத்தையும் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியிலேருந்து வந்தது தான் சார்ஜ். அப்போ சார்ஜ் வந்து டெரைவ்டு குவான்டிட்டி, நாட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அப்போ சி. The work done by centripetal force is always. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால் என்னவே? மேக்ஸிமம் சர்க்குலர் மோஷன் தான். சர்க்குலர்னாவே பார்க்க எப்படி இருக்குது? சைபர், 0 அந்த மாதிரி வச்சுங்க. SI யூனிட் ஆஃப் மாஸ். இந்த மூணுமே மாஸோட யூனிட் தான். அவங்க கேட்குறது SI யூனிட். நம்ம என்ன யூனிட் படிச்சிருக்கோம்? SI யூனிட், CGS யூனிட், FBS. அப்போ SI யூனிட் மாஸ் என்னது? கிலோகிராம். அப்போ ஆன்சர் ஏ. இப்போ கிராம் வந்து CGS யூனிட்டு, பவுண்டு வந்து FBS யூனிட். அப்போ SI யூனிட் ஆஃப் மாஸ் வந்து கிலோகிராம். SI சிஸ்டம் த கரெக்ட் யூனிட் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டிங்கன்னா SI சிஸ்டத்தில் பாஸ்கல். த யூனிட் ஆஃப் பவர். கிலோவாட் ஹவர் என்னது? எனர்ஜி. டைன் வந்து என்னது? ஃபோர்ஸு. ஜூல் வந்து என்னது? அதே எனர்ஜி தான்.
அப்போ பவர் என்னது கிலோ வாட். நீங்கள் கூட கடையில் கேட்பீங்களா 60 வாட்ஸ் பல்பு உங்களே கேட்குறாங்க 60 வாட்ஸ் பல்பு பவராக எரியுமா 100 வாட்ஸ் பல்பு பிரைட்டாக பவராக எரியுமா. அப்போ வார்த்தையே பவராக வருது. அப்போ வாட்னாலே பவர் தான். த லைட் இயர் இஸ் த யூனிட் ஆஃப். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். லைட்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஸ்பீடு. இயர்னா என்ன டைம். ரெண்டு மல்டிப்ளிகேஷன் மாதிரி இருக்கா. அப்போ ஸ்பீடு இன்ட்டு டைம் என்னது டிஸ்டன்ஸ். அப்போ சி. நெக்ஸ்ட் இன் சிஜிஎஸ் சிஸ்டம் டைன் பை சென்டிமீட்டர் இஸ் யூனிட் ஆஃப். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம எஸ்ஐ யூனிட்டுக்கு வாங்க. சிஜிஎஸ் யூனிட்டில் ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்டு டைன். லென்த்துக்கு என்ன யூனிட்டு சென்டிமீட்டர். எஸ்ஐ யூனிட்டில் ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்டு ஃபோர்ஸ் நியூட்டன் பை மீட்டர். அப்போ ஃபோர்ஸ் பை லென்த்துன்னு அர்த்தம். ஃபோர்ஸ் பை லென்த் எதோட ஃபார்முலா சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த மாதிரி பார்த்துங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த ஸ்ப்ரிங் வவுண்ட் வாட்ச் ப்ராசஸ். ஸ்ப்ரிங் மட்டும் இல்லைங்க, டேமில் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறாங்களா அது இது எல்லாமே என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி. த ஃபோர்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் ஹையஸ்ட் ஃபார் வாட்டர். ரைட். ஒர்க் ஈஸி என்னது ஒர்க்கு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டி கிடையாது. பவர் ஆஃப் என்ஜின் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவருக்கு என்ன ஃபார்முலா எனர்ஜி பை டைம். எனர்ஜி பை டைம்னாவே நம்ம யூஸ்வலாக என்ன யூஸ் பண்ணுவோம் ரேட் ஆஃப். அப்போ ரேட் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஒர்க். அப்போ ஒர்க்கு பை டைம். ரேட்டில் டி வருது பார்த்தீங்களா. ரேட்னாவே டிவைடட் பை டைம். என்ன டிவைடட் பை டைம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ இதை மேலே எழுதிட்டு ரேட் ஆஃப்னா கீழே டைம். அப்போ ஒர்க் டைம் தான் அது பவர். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டி டு டு ஒர்க்னா அது எனர்ஜின்னு வந்துடும், அதை விட்டுருங்க. சூஸ் த ஒன்லி ஸ்கேலார் குவான்டிட்டி. அதாவது கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எந்த எனர்ஜியாக இருந்தாலும் சரி அது ஸ்கேலார் குவான்டிட்டி தான். அப்போ ஸ்கேலார் குவான்டிட்டி கைனட்டிக் எனர்ஜி. நெக்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் பாடி டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு என்ன ஃபார்முலா ஐஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர். அப்போ ஐ எதை நம்பி இருக்குது மாஸை நம்பி இருக்குது. ஆர்னா என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் எவ்வளோ தூரத்தில். இது ரொட்டேஷன் மோஷனில் தானே வரும். அப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ என்ன வராது ஆங்குலர் வெலாசிட்டி நம்பி கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு when a body moving up the acceleration due to gravity always downward தான். அப்போ ஆப்ஷன் பி டின்னு போட்டிருக்காங்க, இது பி. நெக்ஸ்ட்டு a car in motion has to overcome force rolling friction and air resistance. ஏன்னா டயர் ரோலாக தான் இருக்கும் அந்த மாதிரி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு லைட் வேவ்ஸ் ஆர் என்னது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ். நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரம் படிச்சிருப்போம்ல காமா ரே எக்ஸ்ரே யூவி ரே லைட்டு விசபிள் லைட்டு இன்ஃப்ராரெட்டு அது லைட் வேவ் தானே வருது. அப்போ லைட் வேவ் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ். இது ப்ரொபகேட் ஆக மீடியம் தேவையில்லை, அதனால் இது மெக்கானிக்கல் வேவ் கிடையாது. ஓகேங்களா. சரி. ஹீட் ப்ரொடியூஸ்டு அண்ட் அக்கௌண்ட் ஆன் ஃப்ரிக்ஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு. இப்போ உங்கள் ரெண்டு கையையே நல்லா தேய்ங்களே ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த ரெண்டு கையை என்ன பண்ணியிருக்கு காண்டக்டில் தானே இருக்குது. காண்டக்ட் கண்டக்ஷன். அப்போ கண்டக்ஷன். ரைட். ஆஃப் த ஃபாலோயிங் விச் இஸ் பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். எதெல்லாம் பெஸ்ட்டு கண்டக்டர் ஆஃப் ஹீட்டாக இருக்கோ அதெல்லாம் பெஸ்ட்டு கண்டக்டர் ஆஃப் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு என்னது காப்பர். இதை விட பெஸ்ட்டு சில்வர். ஆனால் இங்கே ஆப்ஷனில் இல்லை. சில்வர் காப்பர் அலுமினியம். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் காப்பர். நெக்ஸ்ட்டு த எண்ட்ஸ் ஆஃப் மேக்னெட் வேர் மேக்னட்டிசம் இஸ் மேக்ஸிமம். மேக்ஸிமம்னாவே என்னது போல். ரைட். நிக்கல் ஈஸியா. இதில் பாருங்களேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சார். நிக்கல் ஈஸியா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஓகே ஆன்சர் இதுதான். அப்போ நிக்கலுங்கிறது இப்போ ரெண்டு இடத்துல வரும் பாருங்களேன் அல்நிக்கோ. அல்நிக்கோனா பர்மனன்ட் மேக்னெட் ப்ரொடியூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுவோம். அலுமினியம் நிக்கல் கோபால்ட். சரி. இதே நிக்கல் குரோமியமோட சேர்ந்தால் நைக்ரோம். நைக்ரோம் எதுக்கு யூஸ் ஆகும் ஹீட்டிங் எலமெண்ட். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்லே ஹீட்டர் அதுக்கு நைக்ரோம் யூஸ் ஆகும். இங்கே வந்து நிக்கல் ஈஸியா மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பேராமேக்னெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரோமியம். குரோமியம் வந்து பேராமேக்னெட். SI unit for measuring magnetic flux is called Weber. Right. SI unit of resistance is Lord முருகா. முருகா டாலர் என்ன ஓம். அப்போ இந்த மாதிரி பார்த்துங்க.